உறுதியை வெளிப்படுத்தவே நிதிநிலை அறிக்கையில் ரூ குறியீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட்டாகிவிட்டதாக சினிமா வசனம் பேசுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக. சட்டப்பேரவையில் இன்று வாக்கெடுப்பு. நடிகர்களின் கட்சியால் விசிக கரையாது என திருமாவளவன் திட்டவட்டம். 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்போமே தவிர அணி மாற மாட்டோம் என உறுதி. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என பொத்தாம் பொதுவாக கூறாமல் ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை நிரூபிக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்து போராட தேமுதிக தயார் என பிரேமலதா அறிவிப்பு. டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நேற்று பரவலாக மழை பொழிவு. தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கும். இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை ராமாபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. கட்டுக்கடங்காமல் புகை வெளியேறியதால் அச்சமடைந்த மக்கள். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி இளைஞர் உயிரிழப்பு. வெளிநாட்டிலிருந்து விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்தவருக்கு நேர்ந்த சோகம். கன்னியாகுமரி விரைவு ரயிலின் ஏசி பெட்டியில் துர்நாற்றம் வீசியதால் பயணிகள் அவதி. நெல்லை சந்திப்பில் 40 நிமிடங்களுக்கு ரயிலை புறப்பட விடாமல் மக்கள் நிறுத்தி வைத்ததால் பரபரப்பு. கன்னியாகுமரியில் காணாமல் போன 2 பள்ளி சிறுமிகள் திருநெல்வேலியில் மீட்பு. இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றவரிடம் காவல்துறை விசாரணை. வேலூரில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. டெங்கு ஒழிப்பு பணியாளர்களை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவு. பாகிஸ்தானுடனான அமைதி முயற்சிக்கு துரோகமே பதிலாக கிடைத்தது. தனியார் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. பாகிஸ்தானில் ராணுவ வாகனங்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல். 90 வீரர்கள் உயிரிழந்ததாக பலூச் விடுதலைப்படை அறிவிப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து நாளை மறுதினம் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ். விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்க விஞ்ஞானிகள் தீவிரம். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதும் உடல் ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். டிஸ்கோ வித் கேஸ் நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் உரையாடிய மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் விளக்கம். முதல் சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற சச்சின் தலைமையிலான இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லாராவின் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அசத்தல். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக நிதிநிலை அறிக்கையில் ரூ என்று குறிப்பிட்டதன் மூலம் தமது பட்ஜெட் மற்றும் தமிழ் மொழி ஹிட்டாகி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மொழிக் கொள்கையில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் ரூ என்று குறிப்பிடப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உங்களில் ஒருவன் கேள்வி பதில் தொடர்பான வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர், நிதிநிலை அறிக்கையில் ரூ என்று குறிப்பிட்டதன் மூலம் நமது பட்ஜெட் ஹிட் ஆகியுள்ளது, மொழியும் ஹிட் ஆகி இருக்கிறது என்றார். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டிய காட்சிகளையும் பகிர்ந்துள்ளார். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்கக்கூடிய ஒரு காலனி தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதிக டெக்னாலஜி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால நான் நினைப்பது இது ஒரு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணப்பட்ட பட்ஜெட். மக்கள் நல திட்டங்களுக்கும் உட்கட்டமைப்புகளுக்கும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடன் கட்டுக்குள் தான் உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மொத்த கடன் தொகை 9 லட்சம் கோடியை எட்டிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ள இருக்குன்னு அண்மையில் வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையும் தெளிவுபடுத்தியிருக்கு. கடன் வாங்காத அரசுன்னு எதுவும் இல்லை. அப்படி வாங்குகிற கடனை முறையாக செலவு பண்ணுறோமா என்பது தான் முக்கியம். அந்த வகையில் எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு. அதனால தான் எதிர்க்கட்சிகளோட அர்த்தமற்ற விமர்சனத்தை வல்லுநர்களும் நாளேடுகளின் தலையங்கங்களுமே தவறுன்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசின் கடன் வளர்ச்சி விகிதம் குறைக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழக அரசின் பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க வீடியோ ஷூட் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து பட்ஜெட்டை தயாரித்ததாக கூறியிருப்பது பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை என இபிஎஸ் கூறியுள்ளார். ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நடப்பு பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பது மக்களின் கருத்து என தெரிவித்துள்ளார். 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக்பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் நடவடிக்கை அநாகரிகமானது என அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்வினை ஆற்றிய நிலையில் அதற்கும் வைகை செல்வன் பதிலடி கொடுத்துள்ளார். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள், காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளர் சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் மூத்த கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக செயல்பட்டிருக்கிறார். புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவுடைய காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றியிருக்கார் என்பதை தெரிவிக்கிறார். சிறப்பான முறையில் செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசல. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமா இருந்தா நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதுல குரல் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், அங்க உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் நான் சொல்றேன். கோபத்தில் ஏதோதோ உளறி கொண்டிருக்கிறார். அமமுக கட்சி ஒரு கரிக்கோள், தின்னு கொழுகொழுன்று வளர்மை தவிர குஞ்சு பொறிக்காது என்று ஏற்கனவே பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். அந்த கருத்தை தான் மீண்டும் அவருக்கு நான் வைக்கிறேன். அரசியலில் தோற்று போனவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை.